வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சுமார் 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜூலை 15, 2025 முதல் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்கள் தகுதியான பயனாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடங்கப்பட்ட முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்ப நிலை குறித்த விவரங்கள் ஆகஸ்ட் 28 அன்று வெளியிடப்படும் என அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு விண்ணப்பதாரர்களுக்கு தங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை அறிய உதவும். மேலும் இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க விரும்புவோருக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு செயல்முறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. புதிதாக திட்டத்தில் இணைக்கப்பட உள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திர உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செப்டம்பர் 15, 2025 அன்று வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்த தொகை தகுதியான பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு அளிப்பதற்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு இந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழகத்தில் பெண்களின் மேம்பாட்டிற்காக திமுக அரசு தொடங்கிய முக்கிய திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்திற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் புதிய விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது திட்டத்தின் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சம்பந்தமான அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.